வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் 23ஆம் தேதி கூடுகிறது தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம். பிப்ரவரி மாதம் சட்டப்பேரவை கூட உள்ள நிலையில் ஜனவரியில் கூடுகிறது அமைச்சரவை. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களுக்கு இடைக்கால தடை விதிக்க மறுப்பு. ஓபிஎஸ் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி திமுக சார்பில் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அறிவிப்பு. திமுக எம்பி டி.ஆர். பாலு தலைமையில் 6 பேர் கொண்ட குழு அமைப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது, நடைமுறைக்கு ஒத்துவராத திட்டம் என உயர்நிலை குழு தலைவருக்கு வைகோ கடிதம். நீட் ஜேஇஇ பயிற்சி நிறுவனங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. விதிமீறும் பயிற்சி நிறுவனங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை. விரிவான செய்திகள். தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் வரும் ஜனவரி 23ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் கூடியது. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் வசம் நிலுவையில் உள்ள மசோதாக்கள் குறித்தும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் வரும் 23ஆம் தேதி தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் வரும் 23ஆம் தேதி காலை 11 மணிக்கு தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி திமுக சார்பில் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தொகுதி பங்கீடு குறித்து கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும், தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்கவும், மேற்பார்வையிடவும், தேர்தல் அறிக்கை தயாரிக்கவும் 3 குழுக்களை அமைத்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீடு குறித்து திமுக கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த டி.ஆர். பாலு எம்பி தலைமையில் 6 பேர் கொண்ட குழு அமைத்து பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் அமைச்சர்கள் கே.என். நேரு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். அதேபோல் தேர்தல் அறிக்கை தயாரிக்க அமைக்கப்பட்டுள்ள குழுவின் தலைவராக கனிமொழி எம்பி மற்றும் உறுப்பினர்களாக டி.கே.எஸ். இளங்கோவன், ஏ.கே.எஸ். விஜயன், பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன், டி.ஆர்.பி. ராஜா, கோவி செழியன், கே.ஆர்.என். ராஜேஷ்குமார் எம்பி, சி.வி. எம்பி எழிலரசன் எம்எல்ஏ, எம்.எம். அப்துல்லா எம்பி, எழிலன் நாகநாதன் எம்எல்ஏ, மேயர் பிரியா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அமைக்கப்பட்டுள்ள குழுவின் தலைவராக கழக பொருளாளர் டி.ஆர். பாலு உள்ளார். உறுப்பினர்களாக கே.என். நேரு, இ. பெரியசாமி, க. பொன்முடி, ஆர். ராசா எம்பி, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓபிஎஸ் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களுக்கு எதிரான ஓபிஎஸ் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை சென்னை உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தும் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா மற்றும் தீபாங்கர் தத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களுக்கு தடை கோரி ஓ. பன்னீர்செல்வம் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் தற்போதைக்கு தலையிட முடியாது என உச்ச நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. இணை ஒருங்கிணைப்பாளரை நீக்க அதிமுகவில் விதி ஏதும் இல்லை என்று ஓ. பன்னீர்செல்வம் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றம் தலையிட்டால் உட்கட்சி பிரச்சனை மாற வாய்ப்பு உள்ளது என்று நீதிபதி கருத்து கூறியுள்ளார். ஓபிஎஸ் தரப்பு தாக்கல் செய்துள்ள சிவில் வழக்குகளை விரைவில் விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் சிவில் சூட் வழக்கை விரைந்து கீழமை நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் நடைமுறைக்கு ஒத்துவராத திட்டம் எனவும் மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் உயர்நிலை குழு தலைவர் நிதின் சந்திராவுக்கு மதிமுக சார்பில் வைகோ கடிதம் எழுதியுள்ளார். அதில் ஒரே நேரத்தில் தேர்தல்கள் நடத்தப்படும் போது சில மாநில அரசுகளை அவற்றின் பதவிக்காலம் நிறைவடைவதற்கு முன்பே கலைக்க வேண்டிய சூழல் உருவாகும் என்றும் இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் வாதம் புறக்கணிக்கத்தக்கது அல்ல என குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்திய கூட்டாட்சி அமைப்பில் நாடாளுமன்றம், சட்டமன்றங்கள், உள்ளாட்சி அமைப்புகள் என 3 அடுக்கு அரசு
அரசாட்சி அமைப்பு நிலவுவதாக குறிப்பிட்டுள்ள வைகோ, ஒரே நேரத்தில் இவை அனைத்திற்கும் தேர்தல் நடத்துவது இந்த அடுக்குகளுக்கு இடையிலான சமநிலையை பாதிக்கக்கூடும் என எச்சரித்துள்ளார். ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதை காரணம் காட்டி ஒரு ஆட்சியை கலைக்க முடியாது என குறிப்பிட்டுள்ள வைகோ, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதற்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கலைப்பது என்பது மக்கள் எண்ணத்துக்கு எதிரானது என தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறைக்கு ஒத்துவராத திட்டம் என்றும் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் வைகோ குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு ராமேஸ்வரம் பகுதிகளில் பொது போக்குவரத்து தடை செய்யப்படுவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. 3 நாள் பயணமாக தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடி சென்னை, திருச்சி, ராமநாதபுரம் ஆகிய 3 மாவட்டங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். சென்னையில் இன்று மாலை கேலோ இந்தியா இளைஞருக்கான விளையாட்டு போட்டியை தொடங்கி வைக்கிறார். நாளை காலை திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்கிறார். இந்நிலையில் பிரதமர் மோடி ராமேஸ்வரம் செல்லும் நிலையில் தீவு பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராமநாத சுவாமி கோவிலில் நாளை காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை தரிசனத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாளை பகல் 12 மணி முதல் 2:30 மணி வரை ராமநாதபுரத்தில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீட் ஜேஇஇ பயிற்சி நிறுவனங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஒன்றிய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. நீட், ஜேஇஇ உள்ளிட்ட பல்வேறு வகையான நுழைவுத் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய பயிற்சி நிலையங்களால் மாணவர்கள் பல்வேறு மன உளைச்சல்களுக்கு ஆளாகி பாதிக்கப்படுவதாக ஒன்றிய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதன்படி 16 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு பயிற்சி மையங்களில் அனுமதி இல்லை என்றும் மாணவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தும்படி பாடம் நடத்தக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்ற வழக்குகளில் சிக்கி தண்டனை பெற்றவர்களை ஆசிரியர்களாக நியமனம் செய்யக்கூடாது என எச்சரித்துள்ள ஒன்றிய கல்வி அமைச்சகம், விதி மீறல்களை மீறும் பயிற்சி நிறுவனங்களுக்கான அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்றும், விதி மீறும் பயிற்சி நிறுவனங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கின் விசாரணை பிப்ரவரி 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு கடந்த 5ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது எடப்பாடி பழனிசாமி பொங்கல் விடுமுறை மற்றும் சட்டப்பேரவை நடைபெற உள்ளதால் அதன் பின்னர் ஆஜராக தயாராக இருப்பதாக விளக்கம் அளிக்கப்பட்டது. பின்னர் நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் ஜனவரி 30, 31ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆஜராகி சாட்சியம் அளிக்க உத்தரவிட்டுள்ளனர். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கு நீதிபதி என் சதீஷ்குமார் முன் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் 2 நீதிபதிகள் உத்தரவின்படி வரும் 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் எடப்பாடி பழனிசாமி மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். சென்னையில் குடியரசு தின விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு குடியரசு தின ஒத்திகை நிகழ்வு நடைபெறும் நாட்களிலும் போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட உள்ளதாக சென்னை போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. குடியரசு தின விழா கொண்டாட்டம் வரும் ஜனவரி 26ஆம் தேதி காமராஜர் சாலையில் உழைப்பாளர் சிலை அருகில் கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி ஜனவரி 26 மற்றும் ஒத்திகை நாட்களான ஜனவரி 19, 22 மற்றும் 24ஆம் தேதி ஆகிய 4 தினங்களில் ராயப்பேட்டை, அடையாறு, அண்ணா சதுக்கம், பாரிமுனை, வாலாஜா சாலை, அண்ணா சாலை மற்றும் மயிலாப்பூர் போன்ற பகுதிகளில் போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் கோட்டை மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பஞ்ச வாத்தியங்கள் முழங்க முத்து பல்லக்கு ஊர்வலம் நடைபெற்றது. திருப்பூர் தாராபுரம் சாலையில் மிகவும் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் கோவில் உள்ளது. 100 ஆண்டு பழமை வாய்ந்த இக்கோவிலின் கும்பாபிஷேக விழாவானது வரும் ஞாயிறு அன்று நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு பஞ்ச வாத்தியங்கள் முழங்க முளைப்பாரியுடன் புனித கலச தீர்த்த குடங்களுடன் பக்தர்களுடன் நகர்வலமாக அம்மனின் முத்து பல்லக்கு ஊர்வலம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பயணிகள் ரயில் தாமதமாக வந்ததை கண்டித்து பயணிகள் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை வரை செல்லும் மின்சார ரயில் கால தாமதமாக இயக்கப்பட்டு வருவதால் குறித்த நேரத்திற்கு வேலைக்கு செல்ல முடியவில்லை என பயணிகள் மதுராந்தகம் ரயில் நிலையத்தில் ரயில் நின்றபோது 50க்கும் மேற்பட்ட பயணிகள் தண்டவாளத்தில் நின்று போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
திருப்பூர் மாவட்ட பல்லடம் அருகே பள்ளி வாகனம் மோதி 6 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பெத்தாம்பாளையம் பகுதியை சேர்ந்த ராமன் என்பவரின் மகன் சாய் சரண். அவர் அதே பள்ளியில் உள்ள தனியார் பள்ளியில் யூகேஜி படித்து வந்தார். பொங்கல் விடுமுறை முடிந்து பள்ளிக்கு சென்ற சிறுவன் மாலை பள்ளி முடிந்து வீட்டிற்கு பள்ளி வாகனத்தில் வந்துள்ளான். வீட்டின் அருகே பள்ளி வாகனத்தில் இறங்கிய சிறுவன் சாலையை கடந்த போது பள்ளி வாகன ஓட்டுநர் சாலையில் சிறுவன் செல்வதை கவனிக்காமல் வாகனத்தை திருப்பியுள்ளார். இதில் பள்ளி வாகனத்தில் பின்பக்க சக்கரத்தில் சிறுவனின் சிக்கி படுகாயம் அடைந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பாக பல்லடம் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் ஓட்டுநர் மணியை இன்று கைது செய்தனர். இந்நிலையில் பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து சிறுவனின் பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் திருப்பூர் பொங்கலூர் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்ட தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் ஜீவா நினைவு நாள் கருத்தரங்கம் நடைபெற்றது. ஜெயங்கொண்டம் காந்தி பூங்கா முன்பாக அரியலூர் மாவட்ட தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற தலைவர் சிவபெருமாள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் ஜீவா நினைவு நாளை ஒட்டி அவரது திரு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. கருத்தரங்க நிகழ்ச்சியில் கிராமிய புற பாடல்கள் பாடி பொது மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் விவசாய நிலங்களுக்குள் புகுந்த காட்டு யானைகள் சேதப்படுத்தி வரும் நிலையில் உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாய நிலங்களுக்குள் புகுந்து காட்டு யானைகள் தனபால் என்பவருக்கு சொந்தமான மாட்டு கொட்டாய் மற்றும் பொருட்களை உடைத்து சேதப்படுத்தியுள்ளது. இது குறித்து குடியாத்தம் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் வன விலங்குகள் விவசாய நிலங்களுக்குள் வராமல் தடுக்க வேண்டும் என வனத்துறை அதிகாரிகளுக்கு விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பத்தூர் பாரத ஸ்டேட் வங்கி முன்பு சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழிற்சங்கத்தின் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கருப்பு சட்டத்தை எதிர்த்து போராடணும்னு எங்களுக்கு அறிவுறுத்தினார். அதன் பேரில் இங்கே வந்து அனைத்து ஓட்டுநர்களும் ஒன்று திரட்டி நாங்கள் போராடுறோம். இந்த சட்டமானது ஓட்டுநர் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வண்ணமாக இருக்கிறது. இந்த சட்டம் வந்து 160A(d) அதாவது 10 வருட தண்டனை, ஆயுள் தண்டனையும் இல்லை என்றால் 5 லட்சம் அபராதம் என்று அந்த சட்டத்துக்காக நாங்கள் போராடுறோம். ஓட்டுநர்கள் வந்து 10 லட்சம் 5 லட்சம் தான் அவங்க ஏன் வண்டி ஓட்டுறாங்க. அதனால் இந்த சட்டத்தை எதிர்த்து நாங்கள் போராடுறோம். எங்கள் உரிமைக்காக நாங்கள் போராடுறோம். இதுக்காக இந்த தமிழ்நாடு முழுவதும் இன்று இந்த போராட்டமானது சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் அனைத்து மாவட்டத்திலும். உங்களுடைய பேர்? இந்த மாவட்ட தலைவர் எஸ். நாராயணனுங்க. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திரு ஊடல் எனும் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. அண்ணாமலையார் கோவிலில் தீப திருவிழாவிற்கு அடுத்தபடியாக மிக முக்கிய விழாவாக நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 1000 கணக்கான பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்தனர். அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளின் கட்டணம் மாற்றி அமைத்து போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. ஒவ்வொரு போக்குவரத்து கழகங்களுக்கும் தனித்தனியான கட்டணம் இருந்து வரும் நிலையில் தற்போது அனைத்திற்கும் ஒரே கட்டணமாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. அரசு போக்குவரத்து கழகங்கள் இடையே ஒரே இடத்திற்கு வெவ்வேறு தூரம் கணக்கிடப்பட்டு கட்டணம் வசூல் செய்யப்பட்டு வந்தது. அரசு விரைவு போக்குவரத்து கழகம் குறைந்த கட்டணம் வசூலித்து வந்தது. இந்நிலையில் தற்போது அந்த கட்டணம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 46,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமிற்கு 30 ரூபாய் அதிகரித்து 5,810 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 20 காசுகள் அதிகரித்து 77 ரூபாய் 20 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 77,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வடகொரியா நீருக்கடியில் செயல்படக்கூடிய அணு ஆயுதங்களை சோதித்ததாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வடகொரியா ராணுவ அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில், அமெரிக்கா, தென்கொரியா, ஜப்பான் இணைந்து நடத்திய பயிற்சிகள் வடகொரியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன. எனவே பதிலடி கொடுக்கும் வகையில் கொரியாவின் கிழக்கு கடல் பகுதியில் கட்டமைக்கப்பட்டு வரும் நீர்மூழ்கி அணு ஆயுத அமைப்பான ஹேயில் 5-23 முக்கியமான சோதனை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள்.
முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் 23ஆம் தேதி கூடுகிறது தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம். பிப்ரவரி மாதம் சட்டப்பேரவை கூட உள்ள நிலையில் ஜனவரியில் கூடுகிறது அமைச்சரவை. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களுக்கு இடைக்கால தடை விதிக்க மறுப்பு. ஓபிஎஸ் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி திமுக சார்பில் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அறிவிப்பு. திமுக எம்பி டி.ஆர். பாலு தலைமையில் 6 பேர் கொண்ட குழு அமைப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது, நடைமுறைக்கு ஒத்துவராத திட்டம் என உயர்நிலை குழு தலைவருக்கு வைகோ கடிதம். நீட் ஜேஇஇ பயிற்சி நிறுவனங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. விதி மீறும் பயிற்சி நிறுவனங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.